நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்க்குற இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மரங்கள் சூழ்ந்த ஒரு பழமையான ஒரு ஆலயம், ஒரு கோவில். ஆ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிளேஸா தான் இருக்கும். கட்டடம் இல்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம தாத்தா, பாட்டி காலத்துலலாம் இந்த மாரி தான் வழிபாட்டு முறைகள் வந்து இருந்துட்டு வந்துச்சு. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல கோவில் கட்டி டைல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நீட்டா இருக்கும். பெரிய மண்டபம் மண்டபமா கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடங்கள்ல தான் வந்து சாமிகள வந்து வழிபட்டு வரும்போது, அந்த மாரி காட்டுக்குள்ள வந்து காவல் தெய்வங்கள் வந்து இருக்கும். இந்த மாரி மரங்களுக்கு அடியில. வெறும் 2 கல்ல மட்டும் வச்சு, அதுல வந்து மணிகள தொங்க விட்டுருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, பொங்கல் வச்சு, கிடா வெட்டி, அந்த இரவுல வந்து அன்னதானம் நடத்துவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த அன்னதானம் சாப்பிடுற நேரம் பார்த்தீங்கன்னா, இரவு 12 மணி, 1 மணி அந்த மாரி தான் பண்ணுவாங்க. இப்ப காலம் மாறிருச்சு. அப்படி மாறுனாலுமே இந்த ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டாம, பழமை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி கருவேல மரங்கள் சுத்தி அதெல்லாம் வந்து அகற்றாம அப்படியே வச்சு, பாருங்க ஒரு அருவா கூட தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து கிடா வெட்டுற அருவா. இந்த அருவாளையுமே அதில தொங்க விட்டுருக்காங்க. ஆ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பக்கத்துல ஒரு கிணறு கிடக்கு. அந்த கிணறு வந்து பக்கத்துல இருக்கு. அங்க நாங்க போக முடியல எங்களால. ஏன்னா வருஷத்துல 1 நாள் மட்டும் தான் வந்து இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி, ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் டீப் லைட் கட்டுவாங்க. கட்டி இரவு வந்து சாமி கும்பிடும்போது அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு அருமையா இருக்கும். இப்போ வந்து எவ்வளோதான் நாகரிகம் வளர்ந்தாலும், எவ்வளோதான் கோவில் கட்டினாலும், கண்டிப்பா அந்த இடத்துல சாமி உள்ள வருமா? அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனா அப்போ வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாரி இடங்கள்ல சாமி வந்து துடியா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப துடியா இருக்கும். ஆ பார்த்தீங்கன்னா, நைட் சாமி வேட்டைக்கு போறது, அ மணி சத்தம்லாம் கேட்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல வந்து எனக்கே ஒரு ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கு. அத வச்சு நான் சொல்றேன். சுடலமாட சாமி கோவில் இருக்கும் எங்க ஊர் பக்கத்துல. ஆ அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நாய் குலைக்கும். மணி சவுண்ட் கேட்கும். அந்த மாரிலாம் சின்ன வயசுல இருந்துச்சு. இப்ப வந்து காலங்கள் மக்கள் தொகை பெருக பெருக, நாகரீகங்கள் அதிகமா வளர வளர பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோவில்கள்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, சாமிலாம் வந்து அதிக அளவுல வந்து இருக்கா? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு சந்தேகமாயிருச்சு. ஆனா இருக்கும். அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாரி இடங்கள்ல சாமி வந்து துடியா இருந்துச்சு. இப்ப வந்து அந்த துடியா உள்ள தெய்வங்கள் வந்து இப்ப இல்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடம் வந்து இன்னுமே இந்த பழமை மாறாம இருக்கிறது ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம சேனலோட நோக்கமே இந்த மாரி பழமைய வந்து எடுத்து போடுறது தான். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நம்ம கிராமத்தில உள்ள அ நாங்க முக்கியமான வந்திருக்க இடம் நிகழ்வுகளோட பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அடுத்த பார்த்தீங்கன்னா, வீடியோல பயங்கரமா இருக்கு. சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதான் பழைய காலத்து கோயில்.